பரந்தூர், ஏகனாபுரம் இந்த பகுதியில் அழிச்சு ஏர்போர்ட் கட்டினா திமுகவுக்கு சார்புடைய நபர்கள் வாங்கி போட்டிருக்கக்கூடிய இடத்தினுடைய மதிப்பு உயரும். அதனால இங்க ஏரிகளை, குளங்களை, கம்மாய்களை, கோவில்களை, குடியிருப்புகளை அழிச்சு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு முனைகிறாங்க. இந்த கோயம்புத்தூர்ல குடியிருப்புகளை அழிச்சு விவசாய நிலம் ஆக்கும் போது குடியிருப்பு பகுதி, அதாவது பிளாட் போட்டு வச்சிருப்பாங்க, இல்ல அவங்களுக்கு குடியிருப்பு இருந்திருக்கும். இதை விவசாய நிலமா மாற்றும் போது இப்ப அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க கமர்ஷியலா மாத்துறதுக்காக போகணும். ஒரு விவசாய நிலமா இருக்கு, அதை இவங்க பிளாட்டா மாத்தணும் அப்படின்னா குறைந்தபட்சம் பதிவுத்துறைக்கு ஒரு ஏக்கருக்கு 5 to 10 லட்சம் ரூபாய் லஞ்சம். அலையணும். இப்ப இந்த பதிவுத்துறை யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு? திமுக அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கு. ஒரு ஏக்கருக்கு 5 லட்சம் 10 லட்சம்னா ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு எத்தனை லட்சம் ஆகும்? இதுலதான் விஞ்ஞான ரீதியான ஊழல் நடைபெறும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டார். இப்ப நம்ம இருக்க கேள்வி என்னன்னா, ஒரு நகரை மாநகராக, ஒரு மாநகரை பெருமாநகராக டெவலப் செய்வது ஒரு அரசினுடைய கடமை தான், வேலை தான். தொலைநோக்கு பார்வையில் செய்றீங்க, சரிதான். ஆனால் மெட்ரோ ப்ராஜெக்ட், ரிங் ரோடு, பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாப், ஜெயிலு, இது மட்டும்தான் டெவலப்மெண்டா?